இப்பொழுதும் எப்பொழுதும் என்றும் இருப்பதாக ஆமேன். எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், நரக நேரத்திலிருந்து எங்களை மீட்டருளும், எல்லாரையும் என்னுடைய பாதையை நடத்தியருளும். அதே யாருக்கு அதிகமேவியோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். முதன்மை வானதூதரான புனித மைக்கேலே, வானதூதர்களான புனித கப்ரியேலே, ரஃபேலே, திருத்தூதர்களான புனித பேதுருவே, பவுலே, யோவானே, நாங்கள் எத்தனை பாவிகளாய் இருந்தாலும் நாங்கள் இப்பொழுது வேண்டிக் கொண்ட இந்த 53 மணி ஜபத்தையும் அஜிஷ்ட தேவமாதாவின் பாவற்றை எல்லாம் எங்களுக்கு ஆசீர்வாதமாக கொடுத்துருளும்படியாக மன்றாடுகிறோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றிங்கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். Check. Praise the Lord. Check. Praise the Lord. Check.
உலகாளும் தலைவன் உயிருள்ள இறைவன் உதிக்கின்ற நேரம் இது. உள்ளங்கள் எல்லாம் உண்மையில் வாழ உருவாகும் தருணம் இது. கரங்கூப்பி சிறந்தாழ்த்தி பணிவோம், அவர் பணி செய்யும் சீடராய் உயர்வோம். கரங்கூப்பி சிறந்தாழ்த்தி பணிவோம், அவர் பணி செய்யும் சீடராய் உயர்வோம். உலகாளும் தலைவன் உயிருள்ள இறைவன் உதிக்கின்ற நேரம் இது. செல்கின்ற இடமெல்லாம் நன்மைகள் செய்த நம்மையெல்லாம் அழைக்கும் நேரமிது. தேவையில் இருப்பவர் அனைவரையும் தேடும் பணி செய்ய அழைக்கும் நேரமிது. ஆனந்த நேரமிது, ஆனந்த நேரமிது. அருள்மழை பொழிகிறது. கரங்கூப்பி சிறந்தாழ்த்தி பணிவோம், அவர் பணி செய்யும் சீடராய் உயர்வோம். கரங்கூப்பி சிறந்தாழ்த்தி பணிவோம், அவர் பணி செய்யும் சீடராய் உயர்வோம். உலகாளும் தலைவன் உயிருள்ள இறைவன் உதிக்கின்ற நேரம் இது. உள்ளங்கள் எல்லாம் உண்மையில் வாழ உருவாகும் தருணம் இது. அயலாரை தேடி நேசித்த இறைவன் பாதையில் சென்றிடும் நேரமிது. நண்பருக்காக உயிர் தர அழைத்த அழகத்தை உணரும் நேரமிது. ஆனந்த நேரமிது, ஆனந்த நேரமிது. அருள்மழை பொழிகிறது. கரங்கூப்பி சிறந்தாழ்த்தி பணிவோம், அவர் பணி செய்யும் சீடராய் உயர்வோம். கரங்கூப்பி சிறந்தாழ்த்தி பணிவோம், அவர் பணி செய்யும் சீடராய் உயர்வோம். உலகாளும் தலைவன் உயிருள்ள இறைவன் உயிர்க்கின்ற நேரம் இது. உள்ளங்கள் எல்லாம் உண்மையில் வாழ
செய்யும்படியாகவும் அற்புத குழந்தை இயேசுவை மகிமைப்படுத்தும்படியாகவும் அமையும் இத்திருப்பலியை நாம் ஒப்பு கொடுத்து செபிப்போம். தூய மறை நிகழ்வுகளை நாம் கொண்டாட தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய குற்றங்கள் குறைகளுக்காக மன்னிப்பை மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவிகளை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் குற்றங்களை மன்னித்து நம் ஒவ்வொருவரையும் நிலையான வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். கடவுளுக்கு ஆட்சி உண்டாகுக. மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவர்
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இயேசுவின் தூய்மை மிகு பெயரை வணங்கும் நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் அற்புத குழந்தை இயேசுவின் நாமத்தின் இனிமையை இவ்வுலக வாழ்வில் துணர்ந்த பின் என்றென்றும் உள்ள மகிழ்ச்சியை எம் தாயகமாம் வான்வீட்டில் பெற்று மகிழ்வோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து அரசு புரிகின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். எசேயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை வார்த்தைகள் 6 முதல் 11 முடிய. உரக்க கூறு என்றது ஒரு குரல். எதை நான் உரக்க கூற வேண்டும் என்றேன். மானிடர் அனைவரும் புல்லே ஆவர், அவர்களின் மேன்மை வயல்வெளி பூவே. ஆண்டவரின் ஆவி இறங்கி வரவே புல் உலர்ந்து போம், பூ வதங்கி விழும். உண்மையில் மானிடர் புல்லே ஆவர், புல் உலர்ந்து போம், பூ வதங்கி விழும். நம் ஆண்டவரின் வார்த்தையோ என்றென்றும் நிலைத்திருக்கும். சீயோனே, நற்செய்தி தருபவளே, உயர்மலை மேல் நின்று கொள். எருசலேமே, நற்செய்தி உரைப்பவளே, உன் குரலை எழுப்பு, அஞ்சாதே. இதோ உன் கடவுள் என்று யூதா நகர்களிடம் முழங்கு. இதோ என் தலைவராகிய ஆண்டவர் ஆற்றலுடன் வருகின்றார். அவர் ஆற்றலோடு ஆட்சி புரிய இருக்கின்றார். அவர் தம் வெற்றி பரிசை தம்முடன் எடுத்து வருகின்றார். அவர் வென்றவை அவர் முன் செல்கின்றன. ஆயனை போல் தம் மந்தையை அவர் மேய்ப்பார். ஆட்டுக்குட்டிகளை தம் கையால் ஒன்று சேர்ப்பார். அவற்றை தம் தோளில் தூக்கி சுமப்பார். சினையாடுகளை கவனத்துடன் நடத்தி செல்வார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. வாழ்வு வளம் பெருமே, நாளுமே அன்பு பாதையில் கால்கள் நடந்திடுமே. தேவனே, உந்தன் பார்வையா என் உள்ளம் மலர்ந்திடுமே. இயேசுவே, உன் வார்த்தை ஒளிந்திடுமே. இயேசுவே, உந்தன் வார்த்தையா வாழ்வு வளம் பெருமே. தீமைகள்
நாளுமே அன்பு பாதையில் கால்கள் நடந்திடுமே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 10 வசனங்கள் 34 முதல் 38 முடிய. யோவான் நற்செய்தி அதிகாரம் 10 வசனங்கள் 34 முதல் 38 முடிய. இயேசு அவர்களை பார்த்து, நீங்கள் தெய்வங்கள் என நான் கூறினேன் என்று உங்கள் மறைநூலில் எழுதியுள்ளது அல்லவா? கடவுளுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டவர்களே தெய்வங்கள் என்று சொல்லப்படுகிறார்கள்.
மறைநூல் வாக்கு என்றும் அழியாது. அப்படியானால் தந்தையால் அர்ப்பணிக்கப்பட்டு அவரால் உலகுக்கு அனுப்பப்பட்ட நான் என்னை இறைமகன் என்று சொல்லிக் கொண்டதற்காக இறைவனை பழித்துரைக்கிறாய் என நீங்கள் எப்படி சொல்லலாம்? நான் என் தந்தைக்குரிய செயல்களை செய்யவில்லை என்றால் நீங்கள் என்னை நம்ப வேண்டாம். ஆனால் நான் அவற்றை செய்தால் என்னை நம்பாவிடினும் என் செயல்களையாவது நம்புங்கள். அதன் மூலம் தந்தை என்னுள்ளும் நான் அவருள்ளும் இருப்பதை அறிந்துணர்வீர்கள் என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. அற்புத குழந்தை இயேசுவின் அன்பு பக்தர்களே, 2020ஆம் ஆண்டு இதோ நம் தெய்வம் அற்புத குழந்தை இயேசுனுடைய திருவிழாவை கொண்டாட முதல் நவநாளை நாம் ஏறெடுக்கிறோம். உண்மையிலேயே இந்த 2020ஆம் ஆண்டு இந்த திருவிழாவை நாம் கொண்டாடுவோமா அல்லது உயிரோடு இருப்போமா? கொரோனா நம்மக்கிட்ட வருமா அல்லது நம்ம வீட்டுக்கிட்ட வருமா அல்லது அப்படி வந்தால் நாம் வாழ்வோமா சாவோமா? இப்படிலாம் நினச்சிங்களா நினைக்கலையா? சொல்லுங்கள், நினச்சிங்களா? நினச்சி பார்த்துருப்பீங்க. கொரோனாவாவது ஒன்றாவது வரட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு இருந்தீங்களா? இல்லை, ஒரு பயம். இந்த நோயை குறித்து ஒரு பயம், கொரோனாவை குறித்து ஒரு பயம். யாராவது கொரோனா வந்துச்சுன்னு ஆம்புலன்ஸ் வீட்டுக்கு ஆம்புலன்ஸ் உங்கள் தெருவில் வந்தால் என்ன பண்ணும்? பிபி சுகர் எல்லாம் பூன்னு ஏறும். ஆக இந்த நாட்கள் கொடுமையான நாட்கள். மார்ச் மாதம் 25ஆம் தேதி ஆரம்பித்தது. அதுக்கப்புறம் கைத்தட்ட சொன்னாங்க, விளக்கு பிடிக்க சொன்னாங்க, அப்புறம் கொரோனாவோட வாழ பழகி கொள்ள சொன்னாங்க. இப்படி அட்வைஸ் எல்லாம் பண்ணிக்கொண்டே இருப்பார்கள். பிரியமானவர்களே, வாழ்க்கை என்பது எப்படிப்பட்டது? நாம் ஏன் பிறந்தோம்? நாம் ஏன் வாழ்கிறோம்? ஏன் இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது? நீங்களும் நானும் ஏன் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது? நாம் எல்லாரும் ஒரு சாதாரணமானவர்களா? இந்த உலகத்திலே நாம் எல்லாம் சாதாரணமானவர்களா? கிடையவே கிடையாது. எசையா சொல்லுவார், தேவனின் பார்வையில் நீ மதிப்புள்ளவன் பொன்விலை நீலம் போலே. இன்னைக்கு உலகத்தில் கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறார்கள். ஆனால் அத்தனை பேரும் ஒரு பக்கம் காசு, பணம், துட்டு, மணி ஒரு பக்கம் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு பக்கம் பதவி, பட்டங்கள், இப்படி ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இன்னைக்கு அழகை தேடி, அந்தஸ்தை தேடி, ஆடம்பரத்தை தேடி. நேற்றைய தினம் நான் சென்னையிலேருந்து வரும்போது திருச்சியை கிராஸ் பண்ணி தான் வரணும். அப்போது கரூருக்கு வரணும்னா திருச்சிக்குள்ளே போயிட்டு தான் வரணும். திருச்சிக்குள்ளே போயிட்டு வெளியில் வரத்துக்குள்ளே 1 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. எங்கே பார்த்தாலும் கூட்டம், விழாக்கால தள்ளுபடி. அதனால் இன்னைக்கு கொரோனா ஊரடங்கு இதெல்லாம் ஒன்றும் தெரியல, அந்த அளவுக்கு கூட்டம். இன்னைக்கு துணி வாங்க வேண்டும், பொருட்கள் வாங்க வேண்டும். இப்படித்தான் மக்கள் இன்னைக்கு உடலை குறித்த காரியங்கள், உலகத்தை குறித்த காரியங்களை தேடி ஓடிக்கொண்டிருக்கிற போது சொற்பமான நீங்கள் இதோ விரலை விட்டு எண்ணிடலாம், ஏறக்குறைய 12 பேர் ஆலயத்திற்கு வந்திருக்கிறீர்கள். உண்மையிலே நீங்கள் ஆசீர்வாதம் நிரம்பியவர்கள், பேறு பெற்றவர்கள். ஆண்டவருக்கு 12 சீடர்களைப் போல இன்னைக்கு ஆலயத்தில் 12 பேர் நீங்கள் வந்திருக்கிறீர்கள். ஆக இன்னைக்கு ஒரு ஆன்மா லூக்கா நற்செய்தியிலே 15ஆம் அதிகாரத்திலே இன்றைய நாள் வசனத்தில் ஆண்டவர் சொல்லுவார், இதோ மனம் மாறி வருகிற ஒரு பாவியை குறித்து விண்ணகத்தின் தூதர்கள் மத்தியிலே மிகுந்த மகிழ்ச்சி உண்டார். இன்னைக்கு அற்புத குழந்தை இயேசு
உங்களை குறித்து மகிழ்கிறார், உங்களை குறித்து பெருமைப்படுகிறார். இந்த உலகத்தில் பல வேலைகள் இருந்தாலும் நீங்கள் அற்புத குழந்தை இயேசுவை தேடி வந்திருக்கிறீர்கள். அது மட்டுமல்ல, ஆலயத்திற்கு வர முடியாதவர்கள் முகநூல் வழியாகவும் வலைவழி வழியாகவும் இந்த திருப்பலியிலே, இந்த நவநாள் ஆராதனையிலே பங்கெடுத்து கொண்டிருக்கிறார்கள். பிரியமானவர்களே, இன்றைய காலகட்டங்களிலே நாம் அறிந்து கொள்ள வேண்டிய, புரிந்து கொள்ள வேண்டிய அற்புதமான வசனங்களைத்தான் இன்றைய முதல் வாசகத்திலும் நற்செய்தி வாசகத்திலும் நாம் வாசிக்க கேட்டோம். இன்னைக்கு உங்களை பார்த்து யாராவது கேட்டா, அதாவது நீங்கள் மற்றவங்களை பற்றி ஏதாவது சொல்லுங்க, உங்கள் பங்குசாமியாரை பற்றி ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு என்ன சொல்லுவேன்? ஃபாதர், அவர் தெய்வம் ஃபாதர் அப்படின்னு சொல்லுவீங்களா? உங்கள் வீட்டுக்காரரை பற்றி கேட்டால் என்ன சொல்லுவேன்? ஃபாதர், அவர் தெய்வம் ஃபாதர் சொல்லுவீங்களா? இன்னைக்கு ஐயாக்கள் வந்துக்கிறான், உங்கள் வீட்டுக்கார அம்மாவை பற்றி சொல்லுங்க, ஐயோ மாதா மாதிரி, அவங்கெல்லாம் அப்படியே தேவதை அப்படின்னு சொல்லுவாங்களா? பிரியமானவர்களே, நாம் யார்? நாம் ஏன் படைக்கப்பட்டிருக்கிறோம்? நாம் ஏன் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? நம் வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும்? அதைத்தான் இன்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். யோவான் நற்செய்தி 10ஆம் அதிகாரம், உங்கள் கையில் பைபிள் இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. யோவான் நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 34வது வசனம், 35வது வசனத்தில் ஆண்டவர் தெளிவான அர்த்தத்தை கொடுக்கிறார். நீங்கள் யார்? நீங்கள் யார்? உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும்? யோவான் நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 34, 35 வசனத்தில் இயேசு அவர்களை பார்த்து, நீங்கள் தெய்வங்கள் என நான் கூறினேன் என்று உங்கள் மறைநூலில் எழுதியுள்ளது அல்லவா? இன்றைய மைய சிந்தனை குழந்தை இயேசுவை மகிமைப்படுத்த இறை வார்த்தையின் ஒளியில் கிறிஸ்துவ வாழ்வு. ஆக ஒரு கிறிஸ்தனுடைய வாழ்வு எப்படி இருக்க வேண்டும்? கடவுளுடைய ஒளியாக இருக்க வேண்டும். அப்ப அந்த கடவுளுடைய ஒளிக்குள் நாம் வந்துவிட்டால் நீங்களும் நானும் எப்படி மாறுகிறோம்? வாயை திறந்து சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, பின்னாடி இருக்கவங்கெல்லாம் காலை விழணும். நீங்களும் நானும் தெய்வங்கள். நீங்களும் நானும் இன்னைக்கு தெய்வமாக இருக்கணும். அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி 2வது சனிக்கிழமை, அக்டோபர் மாதம் 2வது சனிக்கிழமையிலே இத்தாலி தேசத்திலே வத்திக்கான் நகரிலே அருமையான ஒரு சாட்சியத்தை கத்தோலிக்க திருச்சபை வெளியிட்டது. அது என்ன சாட்சியம் சொல்ல முடியுமா? அது என்ன சாட்சியம்? அருமையான ஒரு சாட்சியம் கத்தோலிக்க திருச்சபை உலகத்திற்கு வெளிக்கொணர்ந்தது. ஆண்டவர் இயேசு சொன்னார், அடுத்த வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், கடவுளுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டவர்கள் தெய்வங்கள் என்று. பைபிள்ல கொஞ்சம் பார்க்கலாமா? கடவுளுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டவர்கள் தெய்வம், பெற்றுக்கொண்டவர்களே தெய்வங்கள் என்று சொல்லப்படுகிறார்கள். அப்ப கடவுளுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டவர்கள். அப்போ ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஒரு தெய்வமாக இருக்கணும். அற்புத குழந்தை இயேசுவின் ஆலயத்திற்கு வருகிற நீங்கள் தெய்வமாக இருக்கணும், தெய்வமாக வாழணும். ஆனால் நாம் எப்படி வாழ்கிறோம்? இதைத்தான் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி சென்ற மாதம் 2வது சனிக்கிழமையிலே கார்லோஸ் அக்டியூஸ் இந்த வாலிப மகனுக்கு முத்திபேறு பெற்ற பட்டம் கொடுத்தார்கள். மிக விரைவில் புனித பட்டம் கொடுக்க போகிறார்கள். ஒரு வாலிப மகன் 15 வயது தான் இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்கிறார். ஆனால் இன்று அழியாத உடலோடு ஆண்டவருக்கு சான்று பகர்கிறார். அந்த மகனை பெற்றெடுத்த தாய் அன்டோனியா உயிரோடு இருக்கிறார். ஆண்ட்ரூ அவங்க அப்பா. இன்னைக்கு தாய் தந்தைக்கு கிடைக்காத ஒரு பாக்கியம் அந்த குழந்தைக்கு கிடைத்திருக்கிறது, அந்த வாலிப மகனுக்கு கிடைத்திருக்கிறது. அவருடைய உடல் அழியாமல் இருக்கிறார். எப்படி இது நடக்குமா? இது சாத்தியமா? பிரியமானவர்களே, அந்த கார்லோஸ் அக்டியூஸ் 1999ஆம் ஆண்டு பிறந்து 2006ஆம் ஆண்டு இறந்து இன்று அழியாத உடலோடு இருக்கிறார். அவருக்கு திருத்தந்தை இணையதளத்தின் பாதுகாவலர் என்று அவருக்கு முடிசூட்டி இருக்கிறார். ஏன்னா இன்னைக்கு எல்லாம் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், நம்மளும் இன்னைக்கு யூடியூப்ல லைவ் விட்டுட்டு இருக்கிறோம். அதுக்கு தான் இவ்வளவு சிரமப்பட்டு எல்லாம் செய்து கொண்டு இருக்கிறோம்.
ஆலயத்திற்கு வர முடியவில்லை என்றாலும் பரவாயில்லை, கடவுளுடைய வார்த்தையை இப்படி வலைவழி வழியாக, ஃபேஸ்புக் வழியாக வீட்டில் அமர்ந்து கொண்டு கடவுளுடைய வார்த்தையை தியானிக்கிற போது, கடவுளுடைய வார்த்தையை உள்வாங்குகிற போது, ஆண்டவருடைய வார்த்தையின் வழியில் நடக்கிற போது நாம் தெய்வங்களாக மாறுகிறோம். இது நடக்கும், இது சத்தியம், இது சாத்தியமாகும். எனவேத்தான் வசனத்திலே ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், மறைநூல் வாக்கு என்றும் அழியாது. மறைநூல் வாக்கு என்றும் அழியாது. கடவுளுடைய வார்த்தை ஒருபோதும் அழியாது. எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் 4:12 வாசிக்கிறோம், கடவுளுடைய வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் மிக்கது, இருபக்கமும் கருக்கு வாய்ந்தது. அப்படிப்பட்ட ஒரு கடவுளுடைய வார்த்தையை நாம் பெற்றுக்கொண்டால் நாம் தெய்வங்கள். அதுதான் ஆண்டவர் இன்னைக்கு குழந்தை இயேசு வழியாக நமக்கு சொல்லுகிறார், நீ என்னை மகிமை செய்ய நான் உன்னை மகிமைப்படுத்துவேன். கரமுயர்த்தி சொல்லுவோம், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே நம் வாழ்வு, இயேசுவே நம் வாழ்வு, இயேசுவே நம் வாழ்வு. பிரியமானவர்களே, கடவுளுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டவர்கள் தெய்வங்கள். இதுதான் கடவுள் நமக்கு கொடுக்கிற வாக்கு தத்துவம். எனவே தான் தியான பாடலிலே நாம் பாடினோம், இயேசுவே உந்தன் வார்த்தையா வாழ்வு வளம் பெறுமே. இதுதான் உண்மை. இயேசுவின் வார்த்தையினால் வாழ்வு வளம் பெறும். அதற்கு எடுத்துக்காட்டுத்தான் இந்த கார்லோஸ் அக்டியூஸ் அழியாத உடலோடு இருக்கிறார். திருத்தந்தை 2ஆம் அருள் சின்னப்பர் அழியாத உடலோடு இருக்கிறார். தந்தை பியோ அழியாத உடலோடு இருக்கிறார். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். பிரியமானவர்களே, அதைத்தான் நாம் பாடினோம், நாளுமே உந்தன் பாதையில் கால்கள் நடந்திடுமே. பிரியமானவர்களே, இப்படி ஆண்டவருடைய வார்த்தையின் வழியில் நடந்தால் என்ன நடக்கும்? தீமைகள் தகர்ந்தொழிந்திடும் வார்த்தை வலிமையிலே. அதுதான் உண்மை. எல்லா தீமைகளும் இன்னைக்கு கிறிஸ்துவ வாழ்விலே ஏற்படுகின்ற சவால்கள், கிறிஸ்துவ வாழ்க்கையிலே போராட்டங்கள் உண்டு. குடும்ப வாழ்க்கையிலும் சரி, கிறிஸ்துவ வாழ்க்கையிலும் சரி. இன்னைக்கு கொரோனா மட்டுமல்ல, இதைவிட கொடிய நோய்கள் வரலாம், இதைவிட கொடிய துன்பங்கள் வரலாம், இதைவிட பல பிரச்சனைகள் வரலாம். ஆனால் நீங்கள் கடவுளுடைய வார்த்தைக்குள் நிலைத்து நின்றால் எல்லா தீமைகளும், அதைத்தான் 2 தீமோத்தேயுவுக்கு எழுதிய திருமுகத்திலே நாம் வாசிக்கிறோம். பவுலடியார் நமக்கு சொல்லுகிறார். 2 தீமோத்தேயு எழுதிய திருமுகத்திலே இப்படியாக வசனம் சொல்லப்படுகிறது. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம். அங்கே பவுலடியார் நமக்கு சொல்லுகிறார், மறைநூல் அனைத்தும் கடவுளின் தூண்டுதல் பெற்றுள்ளது. கடவுளுடைய வார்த்தை, இந்த பைபிள் வீட்டில் படிக்கணும், எடுத்து வாசிக்கணும். இந்த 9 வார நவநாட்களிலே ஆண்டவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவருடைய வார்த்தையை கொஞ்சம் உள் வாங்குங்க. ஆக கடவுளுடைய வார்த்தையை குறித்து நாம் வாசிக்கிறோம். மறைநூல் அனைத்தும் கடவுளுடைய தூண்டுதல் பெற்றுள்ளது. அது கற்பிப்பதற்கும், கண்டிப்பதற்கும், சீராக்குவதற்கும், நேர்மையாக வாழ பயிற்றுவிப்பதற்கும் பயனுள்ளது. ஆக ஆண்டவருடைய வார்த்தை இவ்வாறு எப்படி நம்மை தெளிவுபடுத்துகிறது பாருங்கள். அது கற்பிப்பதற்கும், சீராக்குவதற்கும், நேர்மையை பயிற்றுவிப்பதற்கும் பயனுள்ளது. இவ்வாறு கடவுளின் மனிதர் தேர்ச்சி பெற்று நற்செயல் அனைத்தையும் செய்ய தகுதி பெறுகிறார். பிரியமானவர்களே, இது மட்டுமல்ல, நாம் தொடர்ந்து நாம் யாக்கோபு எழுதிய திருமுகம் 1ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை நாம் பார்க்கிறோம். கடவுளுடைய வார்த்தை எல்லா தீமைகளையும், கடவுளுடைய வார்த்தை எல்லா தீமைகளையும், எல்லா அழுக்குகளிலிருந்தும் நம்மை பாதுகாக்கும். சொல்லுவோம் கரமுயர்த்தி, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். கரமுயர்த்தி சொல்லுவோம், கடவுளுடைய வார்த்தை எல்லா அழுக்கையும் தீமைகளையும் வேறறுத்து விடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப கடவுளுடைய வார்த்தை நமக்கு கற்றுத்தரும், கடவுளுடைய வார்த்தை நம்மை சீராக்கும்,
கடவுளுடைய வார்த்தை நம்மை நேராக்கும், கடவுளுடைய வார்த்தை நம்மை பயிற்றுவிக்கும். பிரியமானவர்களே, இப்படி கடவுளுடைய வார்த்தைக்குள் இந்த வசனத்தை பிடிச்சுக்குங்க. ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை சொல்லி சொல்லி ஜெபியுங்க. அப்படி கடவுளுடைய வார்த்தையை நீங்கள் பெற்றுக்கொண்டு விட்டால் எல்லா தீமைகளும் உங்களை விட்டு வெளியேறும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நம்புறீங்களா? நம்புறவங்க மட்டும் கரம் உயர்த்தி காட்டுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்ப கடவுளுடைய வார்த்தையை நாம் பெற்றுக்கொண்டால் நாம் தெய்வங்கள். இந்த கடவுளுடைய வார்த்தை நமக்கு கற்றுத்தரும், நம்மை சீராக்கும், நம்மை நேராக்கும். 2 தீமோத்தேயு எழுதிய திருமுகத்திலே வாசித்தோம். யாக்கோபு எழுதிய திருமுகம் 1ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை நாம் வாசிக்கிறோம். எல்லா தீமைகளிலிருந்து நமக்கு பாதுகாப்பை கொடுக்கும். அதனைத் தொடர்ந்து அப்படி கடவுளுடைய வார்த்தையை நீங்க சொல்லல, அல்லது கடவுளுடைய வார்த்தையை நீங்க ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், அதை அறிக்கையிடவில்லை என்றால் என்ன நடக்கும்? இன்னைக்கு முதல் வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்டோம். எசையா புத்தகம் 40ஆம் அதிகாரம் 6 முதல் உள்ள வசனத்தை நாம் வாசிக்க கேட்டோம். அங்கே ஆண்டவருடைய இந்த வார்த்தை எசையாவுக்கு கொடுக்கப்படுகிறது. எசையா ஒரு பூச்சி. இந்த எசையா பயந்த சுபாவம் உடையவர். வேகமா கூட பேச மாட்டார், அதிலிருந்து கூட பேச மாட்டார். நீங்களும் எப்படி பேசுவீங்க? வீட்டில் சண்டை போடும் போது எப்படி பேசுவீங்க? ஆமேன், பிரைஸ் தி லார்ட். நான் உன்னை அடிச்சிருவேன், ஆமேன். நான் உன்னை உதைச்சிருவேன், ஆமேன். அப்படி பொறுமையாக பேசுவீங்களா? என்ன பண்ணுவீங்க? சண்டை போடும்போது கரிஞ்சி உரிச்சிருவேன், யோ, என்ன பண்ணுவீங்க? அப்படியே பொங்கி எழுவீங்க. ஆக இன்னைக்கு சாதாரண மனித வார்த்தைகளை அல்லது நம்முடைய கோபத்தை காட்டுவதற்கு, நம்முடைய வீரத்தை காட்டுவதற்கு நாம் குரலை உயர்த்துகிறோம், அல்லது நம்முடைய உணர்வுகளை எல்லாம் பயன்படுத்துகிறோம். ஆனால் இன்னைக்கு கடவுளுடைய வசனம் என்ன சொல்லுகிறது? உன் திறமைய, உன்னுடைய சக்திய, உன்னுடைய உழைப்பை எதற்கு பயன்படுத்தணுமா? எதற்கு பயன்படுத்தணுமா? எதற்கு பயன்படுத்தணும்? இந்த கடவுள் இந்த நாவை கொடுத்திருக்கிறார், இந்த வாயை கொடுத்திருக்கிறார். எதற்கு? திருநாம கீர்த்தனம் பாடாத நாவு இருந்தென்ன பயனோ நாதா. ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லிக்கொண்டே இருக்கணும், கடவுளுடைய வார்த்தையை துதித்து கொண்டே இருக்கணும். அப்ப கடவுளுடைய வார்த்தை உயிருள்ளது, அதை பெற்றுக்கொண்டவர்கள் தெய்வங்கள். அது கற்பிப்பதற்கு, சீராக்குவதற்கு, நேராக்குவதற்கு, எல்லா அழுக்குகளையும் வேறறுப்பதற்கு துணையாக இருக்கும். ஆக அந்த வார்த்தை என்ன செய்யணும்? உறக்க சொல்லணுமா? காலையில் எழுந்த உடனே உறக்க சொல்லணும், ஆண்டவருடைய நாமத்தை உறக்க சொல்லணும். அதைத்தான் எசையாவுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். இதோ உறக்க கூறு என்றது ஒரு குரல். எதை நான் உறக்க கூற வேண்டும்? எதை நான் உறக்க கூற வேண்டும்? இன்னைக்கு நிறைய பேர் கடவுளுடைய வார்த்தை இல்லாமல், இன்னைக்கெல்லாம் பைபிள் வேண்டாம், இன்னைக்கு கொரோனா வந்துச்சு பூச வேண்டாம், இன்னைக்கு பூசைக்கெல்லாம் வர வேண்டாம், கோயிலுக்கு போக வேண்டாம், வேற எங்க வேணாலும் போவாங்க. இன்னைக்கு ஊர் சுத்துவாங்க, கல்யாண வீட்டுக்கு போவாங்க, சாவு வீட்டுக்கு போவாங்க, எங்கெங்கயோ போவாங்க. ஆனா அங்கெல்லாம் கொரோனா வராது, கோயிலுக்கு வந்தாதான் கொரோனா வந்துடும். அரசியல்வாதிகளும் அதைத்தான் பண்றாங்க, நாமும் அதை தான் செஞ்சிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு கடவுள் மீது நம்பிக்கை எங்க போச்சு? விசுவாசம் எங்க போச்சு? இன்னைக்கு நாம் கொண்டிருக்கிற தெய்வம் உயிருள்ள தெய்வம், ஆற்றல் மிக்க தெய்வம். அவர் நமக்கு கொடுத்த வார்த்தைகள் அழியாதது, ஒருபோதும் அழியாதது. கடவுளுடைய வார்த்தையை பிடித்து கொண்டால் மனிதனுடைய வாழ்க்கை ஒருபோதும் அழியாது. அப்படி நீங்க கடவுளுடைய வார்த்தையை நீங்கள் பிடித்து கொள்ளவில்லை என்றால், கடவுளுடைய வார்த்தையை அனுபவிக்கவில்லை என்றால், நம்மளாம் எப்படி மாறுவோம் தெரியுமா? வசனம் சொல்லுகிறது பாருங்கள். புல் உலர்ந்து போம், பூ வதங்கி போகும், உண்மையில் மானிடர் புல்லே ஆவர். இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து சொன்னா இன்னைக்கு நிறைய பேர் ஃபுல்லாக தான் இருப்பாங்க, ஆம்பளைங்களும் சரி பொம்பளைங்களும் சரி. இன்னைக்கெல்லாம் கொரோனா வந்த புதுசில் டாஸ்மார்க் இல்லாமல் இருந்துச்சு, எவ்வளோ சந்தோஷமாக இருந்தாங்க ஆண்கள்லாம். அதுபோல் சீரியல் இல்லாமல் இருந்துச்சு, பெண்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தாங்க இல்லையா? பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது? இன்னைக்கு மனிதனுடைய வாழ்க்கை பிள்ளை போன்றது. ஆக இன்னைக்கு வசனம் சொல்கிறது, புல் உலர்ந்து போம், பூ வதங்கி விழும், நம் ஆண்டவரின் வார்த்தையோ
என்றென்றும் நிலைத்திருக்கும். ஆக நீ கடவுளுடைய வார்த்தையில் நிலைத்திருந்தால் நீ தெய்வமாக மாறுவாய். இந்த கடவுளுடைய வார்த்தை உனக்கு கற்றுத்தரும், உன்னை நேராக்கும், உன்னை சீராக்கும், உனக்கு தேர்ச்சியை கொடுக்கும், உன்னுடைய எல்லா அழுக்குகளையும் தீமைகளையும் வேறறுத்து போடும். அப்படி கடவுளுடைய வார்த்தையை அனுபவிக்கவில்லை என்றால் நீங்களும் நானும் புல்லை போல பூவை போல வதங்கி போவோம். ஆனால் கடவுளுடைய வார்த்தை ஒருபோதும் மாறாதது, மறையாதது, மங்காதது, உயிருள்ளது, ஆற்றல் மிக்கது, இரு பக்கமும் கருக்கு வாய்ந்தது. அந்த கடவுளுடைய வார்த்தைக்குள் நாம் கடந்து வந்து விட்டால் நாம் தெய்வங்களாக மாறிவிடுவோம். அதைத்தான் நாம் பாடினோம். அந்த கடவுளுடைய வார்த்தை அது நன்மையில் நிலை பெற, நாம் நன்மையை ஆதாயமாக்கி கொள்ள கடவுள் நமக்கு இந்த ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். இந்த அற்புத குழந்தை இயேசுவின் நவநாளிலே, முதல் நவநாளிலே, ஏதோ இந்த 9 நவநாட்களிலும் ஆண்டவருடைய வார்த்தையை கை கொள்வோம், ஆண்டவருடைய வார்த்தையை பிடித்து கொள்வோம். ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கை கொண்டால் நாம் தெய்வங்களாகவே மாறிவிடுவோம். பிரியமானவர்களே, அப்படி கடவுளுடைய வார்த்தையை நாம் பெற்றுக்கொண்டால், தொடர்ந்து வசனம் சொல்கிறது, 9வது வசனம், எசையா புத்தகம் 40ஆம் அதிகாரம் 9வது வசனம், சீயோனே நற்செய்தி தருபவளே, உயர் மலை மேல் நின்றுகொள், எருசலேமே நற்செய்தி உரைப்பவளே, உன் குரலை எழுப்பு, அஞ்சாதே, இதோ உன் கடவுள் என்று யூதா நகர்களிடம் முழங்கு. இதோ என் தலைவராகிய ஆண்டவர் ஆற்றலுடன் வருகிறார், அவர் ஆற்றலோடு ஆட்சி புரிய இருக்கின்றார், அவர் தம் வெற்றி பரிசை தம்முடன் எடுத்து வருகிறார், அவர் வென்றவை அவர் முன் செல்கின்றன. பிரியமானவர்களே, இப்படி தொடர்ந்து எசையா சொல்லிக்கொண்டே வருகிறார் பாருங்கள். ஆக இப்படி கடவுளுடைய வார்த்தை ஏற்றுக்கொண்டால் அவரே நம் ஆயர், நமக்கேதும் குறையில்லை. சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரையில்லையே, 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 ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரையில்லையே. இதைத்தான் நாம் அனுபவிக்க வேண்டும். ஆண்டவரை தேடி பாருங்கள், ஆண்டவருடைய வார்த்தையை தேடி பாருங்கள். ஆண்டவருடைய வார்த்தையை அன்னை மரியாளை போல அப்படியே பெற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்ட அந்த பவுலடியார் அத்தனை அதிசயங்கள் செய்தார். ஆண்டவருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்ட புனித பேதுரு எவ்வளவு பெரிய காரியம் செய்தார். பெந்தகோஸ்து பெருவிழாவிலே ஒன்றும் தெரியாத அந்த பேதுரு போதித்தார். 5000 பேருக்கு மேல் ஆண்டவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டார்கள். அந்த பேதுரு ஜெயிலில் இருக்கிறார். திருச்சபை அவருக்காக ஜெபித்தது. அங்கே பேதுரு சிறையிலிருந்து வெளியேறுகிறார். பவுலடியார் அந்த அவர் மீது கை வைத்தவர்கள் எல்லாம் சுகமானார்கள். இந்த பேதுரு சொல்லுவார், வெள்ளியோ பொன்னோ என்னிடத்தில் இல்லை, நாசரேத்தூர் இயேசுவின் பெயரால் எழுந்து நட. அவன் எழுந்தான், நடந்தான். பிரியமானவர்களே, கடவுளுடைய வார்த்தையை கொண்டு நாம் எதையும் சாதிக்க முடியும். கடவுளுடைய வார்த்தையை கொண்டு நாம் எதையும் சாதிக்க முடியும். இந்த முதல் நவநாளிலே குழந்தை இயேசுவை மகிமைப்படுத்த வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களா? உடைய வாழ்விலே அர்த்தத்தை காண வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களா? உடைய வாழ்விலே முழுமையை காண வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களா? நோயிலிருந்து, அகால மரணத்திலிருந்து, கட்டுகளிலிருந்து, இந்த உலகத்தினுடைய எல்லா விதமான தீமைகளிலிருந்து, அந்தகாரங்களிலிருந்து நீங்கள் வெளியேற வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களா? கடவுள் கொடுக்கிற ஒரே வழி கடவுளுடைய வார்த்தையின் வழி. கடவுளுடைய வார்த்தையின் வழியில் நடந்தவர்கள் இன்னைக்கு ஆசையாய் மாறினார்கள். ஆபிரகாம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டார், ஆசையாய் மாறினார். மோயிசன் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டார், இஸ்ரவேலின் தலைவனாக மாறினார். இந்த யோசுவா கடவுளுடைய வார்த்தையை கேட்டார், அவர் இஸ்ரவேல் மக்களுக்கு ஒரு வழிகாட்டியாக மாறினார். எசையா, எரேமியா, தானியேல், கிதியோன், அன்னை மரியாள், லூக்கா, மத்தேயு, இப்படி சொல்லிக்கொண்டே நாம் போகலாம். இதுபோல இந்த வேதத்திலே இடம்பெற வேண்டுமா? கடவுளுடைய பார்வையிலே மிக மிக மதிப்புக்குரியவர்களாக மாற வேண்டுமா? இறை வார்த்தையின் வழியில் நாம் வாழ நம்மை பயிற்சி செய்வோம். ஒவ்வொரு நாளும் விவிலியம் வாசிப்பு இல்லாமல் நாம் உறங்க செல்லக்கூடாது, உணவு உண்ணக்கூடாது. கடவுளுடைய வாக்கு தத்தத்தை உள்வாங்கி
கடவுளுடைய வார்த்தையின் வழியிலே நடந்து அந்த வார்த்தையை நாம் அனுபவிக்கிற போது உங்களுடைய எதுமான இந்த தெய்வீக திருப்பலியை எல்லாமல்ல இறைவன் ஏற்றுக்கொள்ளும்படியாக சேர்ந்து ஜெபிப்போம். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல தந்தையே, உம் திருமகன் மிகுந்த கனிவிரக்கத்துடன் எங்களுக்கு வாக்குறுதி அளித்தவாறு அவரது பெயரால் உம்மிடம் கேட்பதையெல்லாம் நாங்கள் பெற்றுக்கொள்வோம் என உறுதியாக நம்புகின்றோம். ஆகவே அவரது பெயரை முன்னிட்டு எங்கள் காணிக்கைகளை ஏற்றருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உம் வார்த்தையானவரால் உலகை படைத்தீ, படைப்பு அனைத்தையும் சீராக இயக்கி வருகின்றீ. மனிதரான அந்த வார்த்தையானவரையே எங்களுக்கு இடைநிலையாளராக தந்தீர். உம் வார்த்தைகளை அவர் எங்களுக்கு எடுத்து கூறி தம்மை பின்பற்ற எங்களை அழைத்தார். நாங்கள் உம்மை வந்தடையும் வழியும் அவரே. ஆகவே வானகத் தூதர் புனிதர் அனைவரோடும் நாங்களும் ஒன்று சேர்ந்து உமது மகிமையை ஆர்ப்பரித்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் தூயவர் வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். ஆண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. வானக தந்தையே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுமென உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடருக்கு அழைத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து
மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் உயிர்ப்பினை நினைவுகூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமணம் என்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தாமஸ் அக்யூனாஸ், அனைத்து திருநிலையினரையும் மது அன்பின் நிறைவு பெற செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழும் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமணம் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள் மற்றும் அனைத்து புனிதர்களோடும் நாங்களும் ஒன்று சேர்ந்து உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் மர்மருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கடவுளை நம் தந்தை அழைக்க நம் ஆண்டவர் இயேசு கற்பித்தார். பிள்ளைகளுக்குரிய பாசத்தோடு கரம் உயர்த்தி விண்ணக தந்தையை நோக்கி நாம் ஜெபிப்போம். விண்ணுலகத்தில் இருக்கிற எங்கள் தந்தையே, மது பெயர் தூயதென போற்ற பெறுக, மது ஆட்சி வருக, மது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீயோண்டமிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுணர்வுள்ள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பதற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. உடைய குற்றங்களை பாராமல் நாங்கள் மீது கொண்டிருக்கின்ற நம்பிக்கையை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மரும், உலகின் பாவங்களை போக்கும் எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறை வார்த்தையின் நம்மை சீராக்க வருகிறார், நம்மை நேராக்க வருகிறார், எல்லா தீமைகளிலிருந்து நமக்கு விடுதலையை கொடுக்க வருகிறார். அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்துள்ள நான் தகுதியற்றவள்.
ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் என்னை காத்து வாழ்வுக்கு அழைத்துச் செல்வதாக. ஆமென். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, கொரோனா காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த கொடிய நோயிலிருந்து இறைவன் ஒவ்வொரு மக்களையும் விடுவித்து முழுமையான இயேசுவை உணர்ந்த அன்பின் உலகமாக மாற வேண்டும். இதோ இன்றைய நாளிலே நவநாளை நாம் துவங்கியிருக்கின்றோம். இனி வருகின்ற ஒவ்வொரு வாரமும் 9 வார சிறப்பு நவநாட்கள் நாம் திருத்தலத்திலே நடைபெறும். ஆகவே இந்த நாட்களிலே காலை 11 மணிக்கும் மாலை 6 மணிக்கும் திருப்பலியும், அதனைத் தொடர்ந்து நவநாளும் ஆராதனையும் நடைபெறும். கொரோனா காலத்திலே அரசு விதிமுறைகளுக்கு உட்பட்டு நடக்க வேண்டும். ஆகவே சமூக இடைவெளியோடு நாம் இதிலே பங்கெடுக்க வேண்டும். அதைவிட மேலாக 10 வயதுக்கு கீழே உள்ள குழந்தைகளும் 65 வயதிற்கு மேற்பட்ட முதியவர்களும் நோயாளர்களும் ஆலயத்திற்கு வர வேண்டாம். அதற்கு பதிலாக ஃபேஸ்புக்கிலும் யூடியூப் சேனலிலும் நீங்கள் இந்த திருப்பலியை காணலாம். இப்பொழுது அருட்தந்தை அடைக்கலசாமி அடிகளாருடைய யூடியூப் சேனலிலே இது ஒவ்வொரு வாரமும் லைவாக ஒளிபரப்பட்டு கொண்டிருக்கிறது. நம்முடைய ஆலயத்திற்கென யூடியூப் சேனல் இருக்கிறது. ஆனால் அதில் லைவ் ஸ்ட்ரீமிங் நேரலையாக ஒளிபரப்ப வேண்டுமானால் 1000
சந்தாதாரர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி இருக்க வேண்டும், மினிமம் 1000 பேர். ஆகவே நீங்களும் யூடியூப் சேனலிலே நம்முடைய வீடியோ இன்ஃபென்ட் ஜீசஸ் புலியூர் என்கின்ற தேடினீர்கள் என்றால் யூடியூப் சேனல் வரும். அதிலே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை நீங்கள் கிளிக் செய்து நீங்கள் சப்ஸ்கிரைப் ஆகிற பொழுது 1000 பேர் ஆகிற பொழுது நம்முடைய ஆலயத்திற்கு திருத்தலத்திற்கென தனிப்பட்ட முறையில் நேரடியாக ஒளிபரப்ப முடியும். அதற்கும் ஒத்துழைப்பு தரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். காணிக்கை பொருட்கள் இப்பொழுது கொடுக்கக்கூடாது என்று அரசு கூறப்பட்டிருக்கிறது. அதே போல ஆலயத்திலே வேண்டுதல் உணவுகள் நாம் சமைக்கவோ பரிமாறவோ கூடாது என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த ஒவ்வொரு வருடமும் 9 வாரமும் மதிய உணவு இரவு உணவு என வழங்கப்பட்டு கொண்டிருந்தது. இனி இந்த வருடம் அது இல்லை. அதே போல தான் காணிக்கைகள் நீங்கள் தாராள உள்ளத்தோடு திருவிழாவிற்கு கொடுக்கும்படி அது கேட்டுக்கொள்கின்றேன். இப்பொழுது கடையானது புதுப்பிக்கப்பட்டுள்ளது. நம்முடைய திருத்தல அங்காடியானது புதுப்பிக்கப்பட்டுள்ளது. அருட்சகோதரிகள் இதனை கண்காணிக்கின்றார்கள். அவர்கள் நமக்கு ஆலயத்திற்கு தேவையானவை, உங்களுக்கு தேவையான ஆர்டிகல்ஸ், ரிலிஜியஸ் ஆர்டிக்கின்றார்கள். ஆகவே அதை வாங்கி பயனடையுங்கள். அதே போல உங்களுக்கு தேவையான பொருட்கள் இல்லை என்றால் அதை நீங்கள் ரிலீஜியஸ் பொருட்கள் இல்லை என்றால் நீங்கள் தெரிவித்தீர்கள் என்றால் அவர்கள் வாங்கி வைத்திருப்பார்கள். அடுத்த முறை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஆகவே உங்களுக்கு தேவையான பொருட்களை நீங்கள் தெரிவிக்கலாம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே அருட்தந்தை அவர்கள் நம்முடைய அழைப்பை ஏற்றி இங்கு வருகை தந்திருக்கின்றார். நேற்றிலிருந்து சிறப்பான விதத்திலே இதோ லைவ் ஸ்ட்ரீமிங் போட வேண்டும் என்று பாடுபட்டு இன்றைய நாளிலே அவருடைய சேனலிலே நம்முடைய திருத்தல் நவநாள் சென்று கொண்டிருக்கின்றது, பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இத்தகைய முயற்சிக்கு நமக்கு உறுதுணையாக இருக்கின்ற தந்தை அவர்களுக்கு உங்களது பெயராலும் எனது பெயராலும் மனமார்ந்த நன்றிகளை நாம் தெரிவித்துக் கொள்வோம். தேங்க்யூ. ஆகவே அவருடைய சேனலை பார்க்கிற பொழுது சைடில் இருக்கிற யூடியூப் லிங்கை கிளிக் பண்ணிங்க என்றால் இன்ஃபென்ட் ஜீசஸ் உடைய சேனலுக்கு செல்லும். அங்கு சென்று நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யும்படியாகவும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். திருப்பலி முடிந்த பிற்பாடு உடனடியாக நவநாளும் அதனைத் தொடர்ந்து ஆராதனையும் நடைபெறும். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இயேசுவின் பெயருக்கு மனிதர் அனைவரும் மண்டியிட்டு மனித இனம் அனைத்தும் மீட்பை கண்டடைய வேண்டுமென திருவுளமானீரே. ஆகவே நாங்கள் தூய மறை நிகழ்வு வழியாக அவரை தகுதியுடன் பணிந்து வணங்க இரக்கத்துடன் எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியாரின் ஆசை உங்கள் மீது என்றும் தங்குவதாக. குழந்தை இயேசுவை மகிமைப்படுத்த இறை வார்த்தையின் ஒளியில் கிறிஸ்தவ வாழ்வு முழந்தால் படியிட்டு மூவர் இறைவனை நோக்கி செல்வோம். நம்மை படைத்து நாம் மீட்பும் புது வாழ்வும் பெற அனுப்பியுள்ளார். அவரது அருளை தேடி மன்றாடுவோம். எங்கள் அன்பு தந்தையே இறைவா, நீர் எங்களுக்கு தந்த மாபெரும் கொடையான உம் திருமகன் அற்புத குழந்தை இயேசுவிற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். அவரை போல நாங்களும் உம்மீது ஆழ்ந்த அன்பு, நம்பிக்கை, விசுவாசம் கொண்டு உமது சித்தத்தை ஏற்று உம்மோடு நெருங்கி வாழும் வரத்தை எங்களுக்கு தந்தருள்வீராக. ஜாதி, மதம், இனம், மொழி போன்ற எந்த பேதங்களும் பாராமல் அனைவருக்கும் நன்மைகளை வாரி வழங்குபவர் நம் குழந்தை இயேசு.
அவரது வல்லமையும் அருளும் நிறைந்துள்ள இந்த திருத்தலத்திற்கு வந்துள்ள நாம் அனைவரும் அவரை நோக்கி உருக்கமாக மன்றாடுவோம். எங்கள் அருமை குழந்தை இயேசுவே, இறை தந்தையை அப்பா என்று அழைக்கும் உரிமையை கொடுத்து அவரது பாசத்துக்குரியவர்களாக எங்களை மாற்றியதற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். அடியோரை ஆசிர்வதிக்க என்றும் காத்திருக்கும் எங்கள் தெய்வமே, நீரே எங்கள் மீட்பர் ஆண்டவர். உம்மை நாங்கள் விசுவசிக்கின்றோம். உமது அருள் துணையின்றி எங்களால் ஆவது ஒன்றுமில்லை. நீர் எவ்வாறு பரம தந்தைக்கு கீழ்ப்படிந்தீரோ அதே போல நாங்களும் வாழ வரமருளும். உங்களை திக்கற்றவர்களாக விடமாட்டேன் என்று சொல்லி இறைமகன் இயேசு நமக்கு என்றும் துணையாளராக பரிசுத்த ஆவியை வழங்கினார். அவரே தமது வழித்துணை, அவரே நம்மை அர்ச்சிப்பவர். எனவே அவரது அருளை கேட்டு மன்றாடுவோம். பாவங்களில் விழாமல் காத்து நல்லவர்களாக வாழ துணை செய்ய புரியும். உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் செய்வது அறியாது இருக்கின்ற வேளையில் எங்களுக்கு ஞானத்தையும் தெளிவையும் தந்து இறை சித்தத்தை அறிந்து ஏற்று வாழ உமது அருளை தந்தருளும். அற்புத குழந்தை இயேசுவின் பெயரால் இங்கு குழுமி இருக்கும் அனைவரின் உள்ளங்களையும் உமது வரங்களால் நிரப்பியருளும். நவநாள் ஜெபம். மனிதரை பாவத்திலிருந்து மீட்பதற்காக தம்மையே தாழ்த்தி மனிதனாக பிறந்த அற்புத குழந்தை இயேசு தெய்வத்தின் மனிதத்தையும் மனிதனின் தெய்வீகத்தையும் தம்மிலே வெளிப்படுத்தினார். அவரை தெய்வமாய் மீட்பராய் ஏற்றுக்கொண்ட நாம் நமது தேவைகளுக்காக மன்றாடுவோம். அற்புத குழந்தை இயேசுவே, அமைதியற்ற எங்கள் உள்ளங்களின் மேல் உமது கருணை கண்களை திருப்பியருளுமாறு தாழ்ந்து பணிந்து வணங்கி வேண்டுகிறோம். இரக்கமே உருவான உம் இனிய இதயம் கனிவோடு எங்கள் ஜெபத்தை ஏற்று உருக்கமாக நாங்கள் வேண்டும் வரத்தை அளித்தருளுமாறு உம்மை இறைஞ்சுகின்றோம். நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காக ஜெபிப்போம். எங்களை வாட்டி வதைக்கும் துன்பத் துயரங்களையும் வேதனை சோதனைகளையும் நீக்கி மது குழந்தை திருப்பருவத்தின் பெயரால் எங்கள் மன்றாட்டை ஏற்றுள்ளோம். அதனால் உமது ஆறுதலையும் ஆதரவையும் பெற்று தந்தையோடும் தூய் ஆவியோடும் உம்மை என்றென்றும் நாங்கள் வாழ்த்தி போற்றுவோமாக. ஆமென். அனைவரும் மண்டியிடுவோம். மண்டியிட்டு நற்கருணை நாதரை நம் மத்தியில் வரவேற்போம், ஆராதிப்போம். நாம் அனைவரும் எழுந்து ஏதோ நம்ம மத்தியிலே பிரசன்னமாக இருக்கிற தெய்வத்தை ஆராதிக்கிற நேரம் இது, போற்றி துதிக்கிற நேரம் இது. நம்ம எல்லாருமா ஏதோ இந்த வேளையில இயேசுவே ஆகிறார். அற்புத இயேசுவை மகிமைப்படுத்த ஏதோ இறை வார்த்தையின் வழியில் கிறிஸ்தவ வாழ்வு வாழ இறைவன் நம்மை அழைத்திருக்கிறார். அந்த தேவனை பார்த்து அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன்,
இன்னும் ஆர்வமாய் என்று சொல்லி நம்ம எல்லாருமாய் சேர்ந்து கரங்களை தட்டி ஆர்ப்பரித்து இந்த அபிஷேக பாடலை பாடி ஆண்டவரை துதிப்போம், ஆண்டவரை ஆராதிப்போம். இயேசுவே ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் பாடுவோம். கரங்களை தட்டி இன்னும் ஆர்வமாய் உம்மை மொழி உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழுதலத்தோடு. இயேசுவே ஆராதனை 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 ஆராதனை. கரங்களை தட்டி ஆண்டவரை துதிப்போம். இயேசுவே உம்மையே ஆராதிப்பேன். பாடுவோம், துதிப்போம், கரங்களை தட்டி உற்சாகமா. இயேசுவே இயேசுவே ஆராதனை துதி மகிமை. இதோ நம் தெய்வம் எபினேசர், மகனே மகளே உனக்கு உதவி செய்கின்ற தெய்வம் இயேசுவே. கரம் தட்டி உதவி நீரே. பாடுவோம். உதவி நீரே இதுவரையில், உதவி நீரே உம்மை மொழி உள்ளத்தோடு. ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுத்து செபிங்க. இதோ முகநூல் வழியாக, வலை வழியாக ஏதோ ஆண்டவரை துதிக்கிற பிள்ளைகள், ஏதோ ஆண்டவரை ஆராதிக்கிற பிள்ளைகள், ஏதோ தேவனை கண்டுகொள்ள ஆண்டவருடைய வார்த்தையின் வழியில் நடக்க செபிப்போம், ஆராதிப்போம், துதிப்போம். எல்லாரும் செபிங்க, கரம் தட்டி செபிங்க. ஆராதனை ஆராதனை அன்பு கூறுவேன் இயேசுவே. ஆமென் ஆமென். ஆண்டவரே உம்மை மாத்திரமே. வாயை திறங்க, செபிங்க. எல்லாரும் வாயை திறந்து இயேசுவே 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 ஒப்பு கொடுங்க. குடும்பம் ஒப்பு கொடுங்க. இந்த நவ நாட்களை ஒப்பு கொடுப்போம். இதோ நம் பங்கை ஒப்பு கொடுப்போம், பங்கு தந்தையை ஒப்பு கொடுப்போம், பங்கு குடும்பங்களை ஒப்பு கொடுப்போம். இவர் ஒருவரே எல் ரோயி, எல் ரோயி, நம்மை காண்கிற தெய்வம், நம்மை காப்பாற்றுகிற தெய்வம். ஒப்பு கொடுப்போம். கரம் தட்டி எல்லாருமாய் உற்சாகமாய் கரம் தட்டி இயேசுவே என்ன பாருங்கப்பா, என் குடும்பத்தை பாருப்பான்னு சொல்லுங்க. ஆமென். பாடுவோம். இயேசுவே என்னை கண்டீரே, நன்றி ஐயா என்னை கண்டீரே, நன்றி ஐயா உம்மை மொழி உள்ளத்தோடு. ஆமென். முழு பலத்தோடு இயேசுவே ஆராதனை 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 ஆராதனை. கரம் உயர்த்தி கரம் அசைத்து ஆராதனை 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 ஆராதனை. கரங்களை தட்டி ஆர்ப்பட்டு கூறு இயேசுவை கொடுப்பவரே, வெற்றியை கொடுப்பவரே ஒப்பு கொடுக்கிறோம். இதோ இங்கு வந்திருக்கிற பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். யெகோவா ரஃபா, சுகம் கொடுக்கிற தெய்வம். ஆண்டவரே மருந்தோ பச்சிலையோ சுகம் கொடுக்கார், உன் நாமம் சுகம் கொடுக்கும். செபிங்க, கரம் தட்டி இதோ சுகம் பெற்றுக்கொள்ள செபிங்க. யெகோவா ரஃபா, சுகம் தந்தீரே, நன்றி ஐயா. படுவோம். அப்பா சுகம் கொடுப்பவரே, எல்லா கொரோனா தொற்று வியாதிகள், கேன்சர் வியாதிகள், உடல் வியாதிகள், மன வியாதிகள், வாழ்க்கை போராட்டங்கள், குடும்ப தடைகள், திருமண தடைகள், குழந்தை பாக்கியம் இல்லாத சூழ்நிலைகள்,
கடன் பிரச்சனைகள், வாழ்க்கை சிக்கல்கள், துதிங்க. எல்லாரும் கரங்களை தட்டி அப்படியே செபிங்க. இயேசுவே, இயேசுவே, இயேசுவே. செபிப்போம், வாயை திறந்து செபிப்போம். அப்படியே கண்களை மூடி கரம் தட்டி கொடுங்க உற்சாகமா. ஆராதனை ஆராதனை. எல்லா நாவும் எல்லாரும் வாயை திறப்போம். ஆராதனை ஆராதனை. செபிப்போமா. அன்பு கூறுவே இயேசுவே, என் ஆண்டவரே மதிப்பே என்னும். வாயை திறந்து சொல்லுவோம், பாடுவோம், இயேசுவை பார்த்து சொல்லுவோம். ஆமென், ஆமென். ஆராதிப்பே உம்மை முழு உள்ளத்தோடு, ஆதிப்பே முழு பலத்தோடு. ஆமென், ஆமென். ஆராதனை 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 ஆராதனை. அப்படியே கரம் உயர்த்துவோமா. அப்படியே 2 கரத்தை உயர்த்துவோமா. திருப்பாடல் 91 வசனம் 14 நாம் வாசிக்கிறோம். என்னை அன்பு கூறுகிற பிள்ளைகளை நான் பாதுகாப்பேன் என்று சொன்ன ஆண்டவர், என் நாமத்தை அறிந்துள்ள பிள்ளைகளை நான் பாதுகாப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் நம் மத்தியில் இருக்கிறார். கரம் உயர்த்துவோமா. நம்ம எல்லாருமாய் கரம் உயர்த்துவோம். ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா. அவரை நோக்கி பார்த்தோர். திருப்பாடல் 34:5 வாசிக்கிறோம். அவரை நோக்கி பார்த்தோர் அவமானத்தை பெற்றுக்கொள்ளார், அவர்களுடைய முகம் மகிழ்ச்சியால் மிளிரும் என்று சொன்ன ஆண்டவர் நம் மத்தியில் இருக்கிறார். கரம் விரித்து ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே உம்மை அன்பு செய்ய வந்திருக்கிறோம், உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஆண்டவரே உமது வார்த்தை அல்லவா. இயேசுவே, இயேசுவே. ஒப்புக்கொடுங்க, ஒப்புக்கொடுங்க. வாயை திறந்து சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தை சொல்லுங்க. வெட்கப்படாம சொல்லுங்க, உணர்ந்து சொல்லுங்க. அப்பா கூப்பிடுங்க, இயேசுவேன்னு கூப்பிடுங்க. அப்பா எனக்கு பயம், வாழ்வதற்கே பயமா இருக்குது. அப்பா இந்த உலகத்துல இருப்பதற்கு பயமா இருக்குது. இந்த நோய், நோக்காடுகள், வாதை, உபத்திரவங்கள் எங்களை பயமுறுத்துகிறது, எங்களை அச்சுறுத்துகிறது. அப்பா வாழ்வு இதோ கஷ்டமா இருக்குப்பா. நாங்க எங்கப்பா போவோம்? இங்க தான்ப்பா. எங்களை உயர்த்துகிற தெய்வம் நீங்க தான்ப்பா. இயேசுவே, 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 இயேசுவே. ஒப்புக்கொடுங்க, எல்லாரும் சேர்ந்து ஒப்புக்கொடுங்க. ஆண்டவரே, இந்த ஆலயத்தில் நவநாளை சிறப்பிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும், சிறு பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்கிறோம், வாலிப பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்கிறோம், பெரியவர்களை ஒப்புக்கொடுக்கிறோம், நோயாளிகளை ஒப்புக்கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஆலயத்திற்கு வர முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்கிறோம். ஆண்டவரே, உமது வார்த்தையை கேட்க அப்பா திருப்பலியிலே பங்கெடுக்க முடியாத பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்கிறோம். உலக பிரகாரமாய் அழிவை தேடி போகிறார்கள். ஆண்டவரே, அன்மாவை இழந்து கொண்டிருக்கிறார்கள். ஒப்புக்கொடுக்கிறோம். அப்பா இந்த செப வேளை, இந்த புலியோர் குழந்தை இயேசுவின் ஆலயத்தில் ஆண்டவரே உமது நாமத்தை சொல்கிற ஒவ்வொரு சகோதரனும் ஒவ்வொரு சகோதரியும் வல்லமையை பெற்றுக்கொள்வார்களாக, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வார்களாக, அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வார்களாக. உமது வல்லமை அபிஷேகம் அக்கினி அனலாய் இறங்குவதாக. ஆண்டவரே, உமது பரிசுத்த இரத்தம் பிள்ளைகள் மீது ஊற்றப்படுவதாக. ஒவ்வொரு பிள்ளைகளும் வல்லமையை பெற்றுக்கொள்வார்களாக. ஆண்டவரே, உடல் சுகமில்லாமல், குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் இந்த குழந்தை இயேசுவின் ஆலயத்தை நாடி தேடி வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் வல்லமை, வல்லமை, அக்கினி, ஆசீர்வாதம் இறங்கி பிள்ளைகள் எழுப்புவார்களாக, பிள்ளைகளுடைய வாழ்க்கை உயர்வதாக. அப்படியே ஒப்புக் கொடுப்போம். அன்பு கூறுவே இன்னும் அதிக மதிப்பே, இன்னும் ஆர்வமா உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே. ஆண்டவரே இயேசுவே, முழு மனத்தோடு அன்பு கோருவே. ஆராதனை ஆராதனை
ஏசப்பா ஆராதனை ஆராதனை. அப்படியே கரந்தித்து ஆராதனை ஆராதனை ஏசப்பா ஆராதனை ஆராதனை. கரந்திரித்து இயேசுவே உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம் அப்பா. அப்பா உம்மை வணங்க வந்திருக்கிறோம். இதோ நாங்கள் உம்மை மகிமைப்படுத்த எங்களை உயர்த்துவேன் என்று சொன்னீரே. அப்படியாய் இந்த பிள்ளைகளை உயர்த்தும்படியாய், இந்த புலியூர் பங்கு மக்களுடைய குடும்பங்களை உயர்த்தும்படியாய் ஆண்டவரே திருத்தலத்திற்கு வந்து கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே ஆர்வமா உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கோருவே ஆராதனை ஆராதனை ஏசப்பா ஆராதனை 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 ஆராதனை. அப்படியே நாம் எழுந்திருப்போம். இந்த அபிஷேக நேரத்திலே, இந்த ஆராதனை நேரத்திலே நாம் அனைவரும் எழுந்திருப்போம். எழுந்து நின்று அப்படியே உச்சம் தலை மீது நம் கரங்களை வைப்போம். ஆண்டவர் உங்களை தொட்டு ஆசீர்வதிக்க போகிறார். ஆண்டவர் உங்கள் உடல் முழுவதையும் ஆசியாய் மாற்றப் போகிறார். ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கைக்குள் கடந்து வரப்போகிறார். நம்ம எல்லாருமாய் உச்சம் தலை மீது கரம் வைத்து இதோ ஆண்டவர் உங்களை தொட்டு உங்களை குணமாக்க வருகிறார், உங்களை ஆசீர்வதிக்க வருகிறார். நீங்கள் நினைத்த காரியத்தை சொந்தம். உடல் உறுப்புகள் ஆண்டவருக்கு சொந்தம். ஆண்டவர் உங்களை தொட்டால் போதும். அந்த பெரும்பாடுள்ள பெண், நான் இயேசுவின் போர்வையை தொட்டாலே போதும், நான் சுகம் பெறுவேன் என்று சொல்லி நம்பிக்கையோடு வந்து ஆண்டவர் இயேசுவை தொட்டார், சுகத்தை கொண்டார். அதே ஆண்டவர் உங்கள் உச்சம் தலையிலிருந்து உள்ளம் கால் வரையிலும் நாடி நரகள் எலும்புகள் தசைக்கிளைகளுக்குள்ளே இரத்த நாளங்களுக்குள்ளே அவர் உங்களை வல்லமையாய் உயர்த்தி ஆசீர்வதித்து முழு சுகத்தை முழு பலத்தை வல்லமையை கொடுத்து உங்களுடைய வாழ்வை நிறைவாக்க போகிறார். அப்படியே உச்சம் தலை மீது என் கண்களை தொடுங்க, என் காதுகளை தொடுங்க, என் உள்ளத்தை தொடுங்க. உச்சம் தலை மீது கரம் வைத்து சொல்லவோம், இயேசுவே என் ஆண்டவரே, என் தேவனே, எனக்கு உயிர் கொடுத்தவரே, என்னை உண்டாக்கியவரே, இந்த உடலை கொடுத்தவரே, இந்த உலகத்தில் என்னை வாழ செய்பவரே, இம்மட்டுமாய் என்னை வழிநடத்தி என்னை வாழ செய்தீரே, உமக்கே நன்றி, உமக்கே நன்றி. என்னை தொடும், என் உடலை தொடும், என் உடல் உறுப்புகளை தொடும், என் ஆன்மாவை தொடும், என் குடும்பத்தை தொடும், என் பிரச்சனைகளை தொடும், என் வாதை உபத்திரவங்களை தொடும், என் மனதை தொடும். நான் சுகம் பெறுவேன், நான் சுகம் பெறுவேன், நான் விடுதலையை பெறுவேன், நான் வெற்றியை காண்பேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே நம் வாழ்வு. இந்த உணர்வோடு ஆண்டவர் இயேசுவிடம், தொடும் என் கண்களையே, உம்மை நான் காண வேண்டும், தொடும் என் காதுகளை, தொடும் என் மனதினை என்று சொல்லி இந்த அபிஷேக பாடலை பாடி உங்களுக்கு என்ன விண்ணப்பம் தேவையோ, உங்களுக்கு என்ன ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களோ, இந்த நேரத்தில் மனதொன்றி மனதுருக்கி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம். இந்த அபிஷேக பாடலை பாடும்போதே இயேசுவை பாருங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க. என் நாமத்தில் நீங்கள் எதை கேட்டாலும், என் பெயரால் நீங்கள் எதை விரும்பி கேட்டாலும் நிச்சயமாய் நான் உங்களுக்கு செய்வேன் என்று சொன்ன ஆண்டவர் தன் வார்த்தை
ஒருபோதும் மாறாதது, நேற்றும் இன்றும் என்றுமே மாறாத தெய்வம் நம் ஆண்டவர். நிச்சயமாய் உங்கள் ஜெபத்தை கேட்டு உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நம்பிக்கையோடு இந்த அபிஷேக பாடலை பாடி ஏதோ நாம் சுகத்திற்காகவும் வல்லமைக்காகவும் ஆசீர்வாதத்திற்காகவும் நம்முடைய தேவைகளுக்காகவும் இந்த அபிஷேக பாடலை பாடி ஜெபித்து ஆண்டுடைய ஆசீரை பெறுவோம். தொடுமின் கண்களை உம்மை நான் காண வேண்டுமே, இயேசுவை உம்மை நான் காண வேண்டுமே. அப்படியே ஒப்பு கொடுத்து ஜெபிங்க எல்லாரும் சேர்ந்து. தொடுமின் கண்களையே பாடுவோம், ஜெபிப்போம். ஒப்பு கொடுங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க. அப்படியே காதுகளை ஒப்பு கொடுங்க. அப்பா உங்க குரலை கேட்கணும்பா. அப்பா உங்க வார்த்தைய உங்க குரலை கேட்கணும். உங்க வார்த்தையை கேட்டாலே போதும், நான் சுகம் பெறுவேன். ஆண்டவரே நான் வல்லமையை பெறுவேன். ஆண்டவரே நான் ஆசியாய் மாறுவேன். ஒப்பு கொடுங்க, பாடுவோம். ஆமென் ஆமென். ஆண்டவரே மனப்புண்களை, உடல் முழுவதில் இருக்கிற உடல் புண்களை அப்பா பிள்ளைகளுடைய மனதை தொடுங்கப்பா. அப்பா இந்த ஆராதனை வேளையிலே, இந்த அபிஷேகத்தின் நேரத்திலே மனப்புண்கள் ஆறட்டும், மனக்காயங்கள் ஆறட்டும். அப்பா உடல் முழுவதையும் தொடுங்கப்பா. எல்லா உடல் நோய்களையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உடல் இருக்கிற எல்லா நோய்கள், கை கால் வாய் உடல் அல்ல அந்தரங்க பகுதிகள், இதோ நுரையீரல் இருதயம் குடல் பகுதி தோல் பகுதி, இதோ கண் காது வாய் மூக்கு அனைத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். ஒப்புக் கொடுங்க, உங்க உடல் முழுவதையும் ஒப்புக் கொடுங்க. இயேசுவே 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 உடல் நோய்கள் ஆமென் 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 தீரவேண்டுமே. வாழ்வு முழுவதையும் ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே இதயத்தை தொடுங்கப்பா. உமது அன்பு எங்கள் உள்ளத்தில் பெருக வேண்டும். இயேசுவே உம் அன்பு பெருக வேண்டுமே. அப்பா நீங்கள் எங்களை தொட்டால் போதும். அப்பா நீர் எங்களை தொட்டால் போதும். என் உடலை தொட்டால் போதும். என் குடும்பத்தை தொட்டால் போதும். என் பிள்ளைகளை தொட்டால் போதும். ஆண்டவரே இந்த நாட்டை, இந்த உலகத்தை தொட்டால் போதும். இந்த உலகம் வாழ்வு பெறும். ஆமென் 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 ஆமென். பார்க்க வேண்டுமே. ஆமென். இயேசுவே உம்மை அப்படியே முழந்தால் படியிடுவோம். இதோ நாம் கேட்டது போல ஆண்டவரே என் கண்களை தொடும், என் காதுகளை தொடும், என் கைகளை தொடும், என் இருதயத்தை தொடும், என் மனதை தொடும் என்று சொல்லி நாம் கேட்டோம். நம் உடல் முழுவதையும் ஆட்கொண்டு, நம் உள்ளங்களை ஆட்கொண்டு, நம் இல்லங்களை ஆட்கொண்டு, வாழ்வு முழுவதும் நம் ஆசியாய் மாற நம் ஆண்டவர் எழுந்தருளி வந்திருக்கிறார். மாண்புயர் கீதத்தை பாடி தேவனை பெற்றுக்கொள்வோம். மாண்புயரே வருளக மானத்தை
வானில் நின்று அவர்களுக்கு அப்பம் அளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் மீது ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீரே. உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்மீட்பின் பலன்களை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து அரசு புரிகின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென்.